டிவிகே அன்ஸ்டாப்பபிள் வாய்ஸ், டிவிகே அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு விஜய் இந்த மாநாட்டில் டிக்ளேர் பண்ணார். இது எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்னா, சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதம், அதன் மூலமாக இது சாத்தியமாச்சு. முதல்ல ரசிகர்கள், அப்புறம் தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சினிமா எப்போ மாபெரும் கலை ஆயுதமாக சமூக மாற்றத்தை பொறுத்த மட்டும், அரசியல் மாற்றத்தை பொறுத்த மட்டும் இருக்க முடியும், இருந்திருக்கு அப்படின்னா எப்போவுமே இந்த சினிமா இருந்தது இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதற்கு மாற பல கருத்துக்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே மூட நம்பிக்கைகள் தான். அது எப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் வேறு காணொலிகள் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். சினிமா ஒரு முழுமையான பொழுதுபோக்கு சாதனம். இந்த பொழுதுபோக்கு சாதனம் எப்படின்னா, அந்த கருவி பொழுதுபோக்கின் வழியாக ரசிகர்களுடைய மனதை வசியம் செய்து, அது ஒரு லேகியம் மாதிரிங்க. வசியம் செய்யக்கூடிய லேகியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு போதை வஸ்து. அது இளைஞர்களை வசியம் செய்யும். அவங்களுடைய இதயத்தில் இந்த ஹீரோ இடம் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அப்படித்தான் விஜய் லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இது ஒரு பாட்டு. நீ அடுத்து அரசியல் அப்படின்ட்டு வரும்போது, இந்த ரசிகர்கள் அவர்களுடைய அவங்கள வசியம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த போதை வஸ்து இருக்குது இல்லையா, அதனுடைய பிடியிலிருந்து வெளியில வந்து அரசியல் களத்துக்குள்ள நுழையும் போது தான் அவங்க முழுமையான தொண்டர்களாக மாற முடியும். இந்த ப்ராசஸ், டிரான்சிஷன் ப்ராசஸ் ஒரு ரசவாதம் மாதிரி. அதை பற்றி நமக்கு அல்கமி, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம வேற ஒரு காணொலியில் கூட அதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ இந்த ரசவாதம் முழுமையாக விஜய்க்கோ அவருக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கோ முழுமையாக கைவரப்பட்டிருக்குதா அப்படின்னா அது தெரியல நமக்கு. ஆனால் இந்த ப்ராசஸில் தாவிகா இருக்குது அப்படின்றது யதார்த்தம்ங்க.